அரசியலில் ரீஎன்ட்ரி பற்றி சசிகலா பேட்டியளித்த நிலையில் அரசியலில் இருந்து ஓய்வு என அறிவித்தவர் இப்போது ஏன் என்ட்ரி ஆகிறார் என சசிகலா குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? இப்போதான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுதானே ரீஎன்ட்ரி? என்ன வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யார்? தொண்டன். எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேளுங்க. இதான் இவர் ஜாதி, இவர் ஜாதி. எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல் அந்த அமைப்பு செயலாளர்கள் இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்குது. இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக.